என்ன இந்த சீசன் ஸ்டார்டிலே சண்டைகள், லவ்வுகள், ரொமான்ஸ்கள், கிசுகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நடந்துக்கிடுச்சு. நம்ம பிக் பாஸோட ஹைலைட் இப்ப யார் தெரியுமா? யாரு? நம்ம விஜய் சேதுபதி அண்ணானே. அதான் இல்ல, நம்ம பிக் பாஸோட ஹைலைட் ஆள் யாருன்னா நம்ம திவாகர் தான். என்ன மேன் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் உண்மை. ஏன்னா பிக் பாஸோட டிஆர்பி ஏறது நம்ம திவாகரால தான். பயப்புல எப்படி எல்லாம் வாழ்றாரு பாருங்க. இப்படி ஒரு பக்கம் திவாகரோட கதை ஓடுதுன்னா இன்னொரு பக்கம் யாரை லவ் பண்றாங்கன்னே தெரியல. சரி, அடுத்த பக்கம் பார்க்கலான்னு பார்த்தா அங்க லவ் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா டெய்லியும் ஒரு லவ் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிக் பாஸ் ஷோ மூலமா ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. நம்ம வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் சொன்னது மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டுல லவ் வேணுமா, லவ் இருக்கு. ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. தரமான நடிப்பு சீன்லாம் வேணுமா, அதுவும் இருக்கு. இப்படி அனைத்துமே ஒரே இடத்துல இருக்கிறது பேர் தான் பிக் பாஸ். மக்கள் ஆதரவு எனக்கு அவ்வளவு இருக்கு. இதுல ஆரம்பமே நம்ம விஜய் சேதுபதியோட அந்த ஒரு தக்கு மூமெண்ட் தான். ஹவுஸ்மேட் எல்லாருமே திவாகரை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது என்ன எல்லாருமே உன்னை கலாய்ச்சிட்டு இருக்காங்க, நான் உன்னை கலாய்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் திவாகரை கலாய்ச்சி விட்டு இருப்பாரு. எவ்வளவு பெரிய ஆளு திவாகர், என்ன நீங்க தான் கவலைப்படணும். உங்க பாத்துல இருந்து தூக்கம் இல்லாம இருக்கு. நான் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீ. அடுத்து நம்ம தலைவன் விஜய் சேதுபதி யாரை டார்கெட் பண்ணாருன்னா கமருதீனை தான் போல. தலைவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னா அவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொன்னனே நம்ம விஜய் சேதுபதிக்கு கோவம் வந்துச்சு. வந்து தெரியும் உட்காருங்க கமருதீன். அதான் சார் கமருதீன் உட்காருங்க கமருதீன். அடுத்த முறையா கேட்கற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க கமருதீன். ஆமா, சாருக்கு ஏன் என் மேல இவ்வளவு கோவம், அப்படி நான் என்னதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காரு. ஃபிளாஷ்பேக். அது ஒன்னும் இல்ல காய்ஸ், தலைவன் ஏதோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி திவாகர் கிட்ட ஏதோ நியாயம் பேச போற மாதிரி அவருடைய வயசுன்னு கூட பார்க்காம அவரை போடா வாடான்னு சொல்லி என்னென்னமோ பேசியிருக்காரு. பைத்தியக்காரன் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இவன மாதிரி பைத்தியக்காரன் கிடையாது. சரி, இப்படி திட்டிருக்காரு மட்டுமேனு பார்த்தா திவாகரை அனாவசியமா வம்பிழுத்து கையெல்லாம் புடிச்சு இழுத்து தள்ளி விட்டுருக்காரு. திவாகர் மேல ஒரு சில தப்பெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், போயிடாமா. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. கமருதீன், உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்மளால ஒருத்தவரை ஈஸியா அடிக்க முடியும்னா அவர்கிட்ட நம்ம போவே கூடாது. ஆனா அவரை நீங்க இப்படி எல்லாம் தாக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இதனாலதான் விஜய் சேதுபதி இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்க மேல திட்டிருக்காரு போல. அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி திவாகரை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. நீங்க உள்ள வரும்போது இந்த ஒரு ஷோவை ஒருத்தவர் ஸ்கிரிப்ட்னு சொல்லி அமைச்சிருக்காருல, நீங்க இத்தனை நாளா இங்க தானே இருக்கீங்க. இந்த ஷோ ஸ்கிரிப்ட் இல்லையா அப்படிங்கறத உங்க அனுபவத்துல நீங்களே சொல்லுங்க சொன்னோன்னே தலைவன் திவாகர் ஏதோ திருக்குறளை ஒப்புக்கிற மாதிரி ஆர்டர் படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காப்ல. நம்ம விஜய் சேதுபதியும் அந்த ஒரு ஹவுஸ்மேட்டும் இவர் சொல்றது எல்லாத்தையுமே சிரிச்ச மாதிரியே கேட்டுட்டு உட்கார்ந்தாங்க. ஷோ வந்து ஸ்கிரிப்டட்னு உங்களுக்கு ஒருத்தன் சொல்லிருக்காங்க. எத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும், என்ன பிரியாணி எந்த கடையில வாங்கணும், வெளியில தப்பா சொல்லுங்க. சரி, நீங்க என்னென்னலாம் இங்க நினைச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுன்னு சொன்னோன்னே தலைவன் ஒப்பிக்க ஆரம்பிச்சிருவாரு. காப் பக்கெட்லயே குளிக்கிறோம் சார். 2 வேளை தான் சாப்பிட முடியுது சார். ஒரு நாள் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு சார். 11 மணி ஆனா ஜூஸ் வரும்னு இல்ல, ஈவினிங் ஆனா எக் பப்ஸ் எல்லாம் வரும். இதான் பிக் பாஸ் வீடு இல்லையா? என்ன திவாகர் ஐயா, எல்லாத்தையுமே ஒப்பிச்சிட்டீங்க போலயே. ஏசி ரூம்லயே வளர்ந்த புள்ள இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, பாவமா இருக்கு போ. இருந்தாலும் இந்த ஒரு முட்டை பப்ஸ் அப்படிங்கலாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இருந்தாலும் நம்ம ஓப்பனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உள்ள போனதுல இருந்து நம்ம திவாகர் செம்ம ஜாலி முள்ள தான் இருக்காரு. அதுவும் நம்ம பலூனோக்கா பின்னாடி இல்ல அரோராக்கா பின்னாடி 4 பக்கலா சுத்திட்டு இருக்காரு. தலைவனும் அவனால முடிஞ்ச எல்லா வித்தையுமே போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அரோரா தான் மாற்ற மாதிரி என்னன்னே தெரியல. ஷர்மி ஜாலியா இருக்க போல. செருப்பால அடிப்பேன், ஓடிரு. ஓகே. அடுத்தடுத்து கிடைக்கிற கேப் எல்லாத்துலயுமே கெட வெட்டிட்டு காப்ல. கூச்சமே இல்ல. என்ன எழவியாது. சரி, திவாகர் மட்டும் தான் சுத்திட்டு இருக்காருன்னு பார்த்தா நம்ம துஷார் தம்பி இவங்க பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்காரு. அதுவும் திவாகர் மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப டீப்பாவே உள்ள இறங்கிட்டாரு. Kindly come to the gate number 30. செருப்பு கழட்டி அடிப்பேன். செருப்பு பிஞ்சு போகும். துஷாரின் நெக்ஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட். ஓடு, நானே கண்டுபிடிக்கிறேன். என்னடா போட்டுட்டே இருக்கீங்க? என்ன கேம்டா 2 பேரும் விளையாண்டு இருக்கீங்க? கையில எதையோ கிறுக்கி வச்சுட்டு பலூனாக்காவை ஏதோ கண்டுபிடிக்க சொல்றேன். என்னடா இது? இந்த மாதிரி எல்லாம் கேமை எங்கடா கண்டுபிடிக்கிற? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஒருவேளை இருக்குமோ?
இதுல இவங்க 2 பேருமே ஒரு படியை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டாங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்னையா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும்? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். உண்மையாவே இது தமிழ் பிக் பாஸ் தானா? வேணாப்பா, ஏதாவது சொன்னா நம்மள ஏதோ ரூமர் கலப்புற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. நமக்கு ஏன் வம்பு? அடுத்ததா பலூன் அக்கா இவங்க 2 பேத்துக்குமே டாட்டா காமிச்சு கமருதீன் கூட சேர்ந்துட்டாங்க போல. நம்ம தலைவன் ஏதேதோ ப்ரோபோஸ்லாம் பண்ணி அரோராவை தூக்கிட்டாரு போல. இருக்கவங்க யாருமே ஒரு அழகா பார்த்துக்க மாட்டாங்க. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா. இதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது வேற, துஷாராலையும் திவாகர்லையும் தாங்கவே முடியல. நீயும் வந்தால் என் முறக்கம் கேட்கிறாய். ஐயா தோர இது சுயநல பூமி ஐயா தோர. ஆனா தலைவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு மேலேயும் தலைவன் அனுபவிச்சிருக்கான். இதெல்லாம் மாம்பழம் மாதிரி சீசன் தான் வரும். ஆனா நம்ம தலைவனுக்கு மாமரம் மாதிரி வர ஒரு விஷயம்னா அது நடிப்பு தானே. திரும்பவும் நம்ம தலைவன் நடிக்கவே கிளம்பிட்டாப்ல. இது என்னடா கட்ட பொம்மனுக்கு வந்த சோதனை. இதுல கூட ஆதிரையும் சேர்ந்துட்டாங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ண. அடுத்ததா கெமியா ரம்யாவும் என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயோ இங்க எல்லாருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு லவ் பண்ண எந்த ஒரு பையனுமே கிடைக்க மாட்டாங்க, அதுவும் அழகான பையன் யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எஃப்ஜே ஒன்னு சொல்லிருப்பாரு, அவள் பண்ணனும் ஆசையா இருக்கான்டா. அவன் ஏத்துக்கறத கேக்குறேன். இதோ வந்துட்டேன். இதுல இன்னொரு பக்கம் எனக்கு வேற ஒரே டவுட்டா இருக்கு. எனக்கு மட்டும் அது டவுட் இல்ல, ஆடியன்ஸுக்கும் அதே டவுட் தான். எஃப்ஜேவும் ரம்யாவும் பழகுறது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வச்சு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சீசன்ல தான்ப்பா அழகான ஆண்கள் யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வேற பக்கத்துல இந்த கமருதீனை வேற வம்பிழுத்திருப்பாங்க. இந்த சீசன்ல அப்படி யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். யாருமே அழகாவே இல்ல அப்படிங்கறான். கமருதீனுக்கு என்ன குறைச்சிருக்கு? இல்லையா? பேச்சில எல்லாம் அதிகமா இருக்கும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. நம்ம திவாகர் அரோரா அக்காவோட பேரை சரியா கூப்பிட தெரியாம ஆரோரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. அதை மாத்தி விஜய் பாரு எப்படி வச்சிருக்காங்கன்னா நீங்களே பாருங்க. ஆரோரா ஆரோரா ஆரோரா. இருந்தாலும் விஜய் பாரு உங்களுக்கு நக்கல் அதிகம் தாயா. இதனாலதான் பிக் பாஸ் வீட்டுல உள்ளவங்களுக்கு உங்களை பிடிக்கல போல. விஜய் சேதுபதி ஹவுஸ்மேட்டை பத்தி என்ன கேட்டிருப்பாருன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரு ரியலா இல்ல ஸ்கிரிப்ட் வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன வேகத்துக்கு எல்லாருமே அட்டன் டைம்ல விஜய் பார்வை தான் சொன்னாங்க. அது நாகரிகம் இல்ல, அது நல்லது. நடிக்காத முத்தப்படி ஜுஞ்சுக்கு பஜாலோ நடிக்காதடா. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி கிட்ட எல்லாருமே அவங்களுடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வருஷம் எல்லாருமே ஆர்டர் படி ஏந்திரிச்சு சொல்லுவாங்க. ஆனா ஆதிரை மட்டும் ஏதோ ஒரு திமிர்ல ஏஞ்சி சொல்லாம உட்காந்துக்கிட்டே ஆதிரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே விஜய் சேதுபதி, உங்களுக்கு முன்னாடி 4 பேர் ஏஞ்சி சொன்னாங்களா, ஆனா நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நாகரிகமா தெரியல, உங்க திமிரெல்லாம் இங்க காமிச்சிக்காதங்க, வேற எங்கேயாவது காமிச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆதிரைக்கு மட்டும் எந்திக்க முடியல, உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்திரிச்சு சொல்றாங்கல்ல. ஓகே, இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத. ஓகே அப்படின்னா என்ன? டேட் பண்ணல சார், அது அவங்களோட விருப்பம். திருப்பதிக்கு இங்க வரல ஆக்சுவலா வந்து இல்ல இல்ல. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல இது பிக் பாஸ் வீடு தானா இல்ல ஏதோ ஒரு வீடு தானு இவங்க தான் யோசிக்க வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சு ஒரு டபுள் மீனிங் குறிக்கிற மாதிரியே இருக்கு. எப்படின்னா இப்போ நான் வந்து தூக்கத்துல அவனை கட்டி பிடிச்சனா அப்படியே டெடி பேர் மாதிரி இருக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இருக்கு. என்ன அந்த அக்கா இப்படி பேசுது, இந்த அம்மா இப்படி ரசி கேக்குது. என்ன அப்படி புசு புசுன்னு இவ்ளோ புசுனலாம் வேணாம். ஆனா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க எதையோ நினைச்சு எதையோ பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் சமாளிக்க நான் ஒருத்தம் போதாதா? ஏதோ நாட்டுக்கு முக்கியமான விஷயம் பேசுற மாதிரி இதெல்லாம் உட்காந்து சீரியஸா பேசிட்டு உட்காந்துருங்க. என்னமோ போ, சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அடுத்ததா விஜய் சேதுபதி அங்குள்ள ஹவுஸ்மேட் கிட்டலாம் வீட்டில் உள்ள 20 பேர்த்துல யாருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, அது எதனால அப்படிங்கறதையும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன வேகத்துக்கு வருஷம் எல்லாருமே ஒருத்தர் பேரை சொல்லுவார் பாருங்க. சும்மா சூப்பர் ஸ்டாரோட அண்ணாமலை சீன் மாதிரி இருந்துச்சு. நான் திவாகர் நான் சொல்றேன். நான் திவாகர் அவங்கள சொல்றேன். அடுத்ததா அதிகமா யாரை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி கேட்கும்போது எல்லாருமே அடுத்தடுத்து விஜய் பாரு கமருதீன் அப்படின்னு இவங்க 2 பேரை தான் சொன்னாங்க. நான் பாரு சொல்றேன். கமருதீன் சார். பாருவ சொல்றேன் சார். அம்ருதீன். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? திவாகர் சார்
புடிச்சிட்டயா புடிச்சிட்ட, எல்லா ஆடியன்ஸுமே புடிச்சிட்ட, எல்லாருமே ஒன்ன டாமினேட் பண்ணி ஒன்ன ஒரு சிம்பத்தி கேரக்டரா காமிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சி ஓட்டு லிஸ்ட்லயும் அதிகமா வந்து இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுற அளவுக்கு வந்துட்டியே, வேற லெவல் போ. ஆனா பிக் பாஸ் வீட்லயே நீ தான் தெளிவான ஆளு. உன்ன போய் எல்லாருமே லூசுன்னு சொன்னாங்க பாரு. ஆனா இப்போ பிக் பாஸ் வீட்லயே நீ தான் டாப் டக்கல உட்கார்ந்திருக்க. பாப்போம் அடுத்தடுத்த வாரங்களா நீ எப்படி ஓட்ட போற அப்படின்னு. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் வீடியோல நடக்கிற அட்ரோசிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த பெல் பட்டன்ல தட்டி விட்டுருங்க.